அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேருக்கு போலீஸ் காவல் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேருக்கு போலீஸ் காவல் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கு போலீஸ் காவல் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேருக்கு போலீஸ் காவல் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கொலையாளிகளுக்கு 11 பேருக்குமே கிட்டத்தட்ட 5 நாள் போலீஸ் காவல் அனுப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக காணொலிக்குள்ள வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூர்ல படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் மறைந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேர் கைது செய்து பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷுடைய கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கிறார் என கருதி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இதை பரிசீலித்ததற்காக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 11 பேருக்கும் 5 நாள் போலீஸ் காவல் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் மனுத்தாக்கல் போலீஸ் காவல் கேட்டு தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியானது, அதாவது இந்த கொலையாளிகளுக்கு 11 பேருக்கும் 5 நாள் போலீஸ் காவல் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாள் காவல் இன்றிலிருந்து தொடங்குகிறது. இன்றிலிருந்து 5 நாள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருமே நேரில் வராம ஆஜராகி இருக்கிறார்கள். அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராகிறாங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி அவர்களுடைய கொலையாளிகளை நீதிமன்றம் அழைத்து வராமல் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர் செய்யப்பட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருந்த காரணத்தினால இவர்கள் யாருமே நேரில் வராம தொடர்ந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி அவர்கள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பேசிக்கா ஆம்ஸ்ட்ராங் ஒரு அட்வொகேட், அதனால அவர் வக்கீல் என்ற காரணத்தினால நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட இருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை கண்டித்து அதன் காரணமாக பாதுகாப்பு கருதிதான் குற்றவாளிகளை யாருமே, அதாவது கொலையாளிகள் யாருமே நீதிமன்றத்துக்கு அழைத்து வராம அவர்களை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி தகவல் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதாவது 11 பேருக்கும் 5 நாள் போலீஸ் காவல் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே போலீஸ் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 7 நாள் போலீஸ் காவல் கேட்கப்பட்டிருந்தது. அந்த 7 நாள் போலீஸ் காவல்ல தற்போது 5 நாள் தான் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாள் இன்று முதல் தொடங்குகிறது. இந்த 5 நாள்ல வீட்டு போலீஸ் என்னெல்லாம் விசாரிப்பாங்க, யார் யாரெல்லாம் இந்த கொலையில ஈடுபட்டாங்க, யார் யாரெல்லாம் இந்த மூல காரணமாக இருக்கார்கள், எதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டது, இதற்கு பின்னணி யார், இவர்களுக்கு யார் வெப்பன் சப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட தகவல்கள் அவர்களுக்கு வாங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போலீஸ் காவல் இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.